அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களின் இதயத்தில் வாழும் குப்பை பச்சை குப்பை என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹுவின் இல்லமான காபா கழித்தால் இதுவே மிகவும் புனிதமான இரண்டாவது இடம். பச்சை குப்பையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுக்கிரகமுள்ள கபரும் பார்க்க ஆசைப்படாத ஒரு முஸ்லிமும் உலகில் இல்லை. பிரியமுள்ள நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுக்கிரகமுள்ள கபருக்கு மேலே சற்று தள்ளி நிறுவப்பட்டுள்ள இந்த பச்சை குப்பைக்கு கீழே உண்மையில் என்ன உள்ளது? இதை பற்றி பல கதைகள் பரவுகின்றன. பல சமயங்களில் போலி படங்கள் இன்டர்நெட்டில் தோன்றுகின்றன. நபியின் கப்ரி என்று கூறி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் கப்றுகள். மக்கள் அதை சரிபார்க்காமல் உணர்ச்சிபூர்வமான உற்சாகத்தில் மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லி பகிர்கிறார்கள் மற்றும் ஃபார்வர்ட் செய்கிறார்கள். சில சமயம் ஒரு நபரின் படத்தை பகிர்ந்து இவர் நபியின் அனுக்கிரகமுள்ள கப்ரை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்ட ஊழியர் என்று கூறுகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு செச்சன் அதிபர் ரம்சான் கதிரோவுக்கு சவுதி அதிகாரிகள் நபியின் அறையை திறந்து கொடுத்ததாக ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. வீடியோவில் அவர் திரைச்சீலையில் தொங்கி அழுவதும் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வதும் தெரிகிறது. வரலாற்றில் முதல் முறையாக நபியின் கப்ரை படமெடுத்தது என்ற கூற்றுடன் இந்த காட்சி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. இதை பார்த்து நம்பிக்கை வலுப்படுத்தவும் மக்களை ஊக்குவிக்கவும் செய்தது. வீடியோ உண்மையானதாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மை எவ்வளவு என்று இந்த வீடியோவில் தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, உண்மை என்னவென்றால் இந்த கூற்றுகள் அனைத்தும் அடிப்படையற்றவை மற்றும் தவறானவை. இத்தகைய வதந்திகளை பரப்புபவர்கள் சில லைக்குகளுக்கோ வியூக்களுக்கோ உங்கள் உணர்வுகளை விளையாடுகிறார்கள். அவர்கள் தங்களையும் உங்களையும் பாவிகளாக்குகிறார்கள். காரணம், இது நீங்கள் பரப்ப உதவும் ஒரு பாவம். மற்றவர்களை தவறுக்கு இட்டுச் செல்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது நினைவில் கொள்ளுங்கள். நான் சொல்லாத காரியத்தை என் பெயரில் யாராவது கூறினால் அவன் நரகத்தில் தன் இருப்பிடத்தை உறுதி செய்து கொள்ளட்டும். அப்படியானால் உண்மை என்ன? நபியின் கப்ருக்குள் உண்மையில் என்ன உள்ளது? யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுக்கிரகமுள்ள கப்ருக்கு அருகில் செல்ல முடியுமா? சிறிது காலத்திற்கு முன்பு சவுதி அரசு இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தது மட்டுமல்ல, காலப்போக்கில் முஸ்லிம்களை வழிதவரச் செய்த கட்டுக்கதைகளுக்கு முடிவு கட்ட உள்பகுதியின் படங்களை பகிர்ந்தது. நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நபிமார்கள் எங்கு இறக்கிறார்களோ அங்கேயே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் அறையில்தான் இறந்தார் என்பதால் அவரை அங்கேயே அடக்கம் செய்தார்கள். பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரையும் அதே இடத்தில் அடக்கம் செய்தார்கள். எனவே நபியின் கப்ரிடத்தில் 3 கப்றுகள் உள்ளன. எனவே ஒரு கப்ரு மட்டும் காட்டும் எந்த படமும் நபியின் கப்ராக இருக்க வாய்ப்பில்லை என்பதே முதல் விஷயம். காரணம், 3 கப்றுகளும் ஒன்றாக உள்ளன. ஆனால் உண்மை என்னவென்றால் நபியின் கப்ரின் ஒரு படமும் இன்று உலகில் இல்லை. காரணம், கடந்த 5 நூற்றாண்டுகளாக யாரும் நபியின் கப்ருக்கு அருகில் செல்லவில்லை. அதற்கு முன்பு படம் எடுக்க கேமராவும் இல்லை. நபியின் மற்றும் அவரது தோழர்களான அபூபக்கர், உமர் ஆகியோரின் கப்றுகளை உள்ளடக்கிய அனுக்கிரகமுள்ள பகுதி ஒரு சுவரால் சூழப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த சுவருக்கு சுற்றி மற்றொரு சுவர் உள்ளது. அது உமர் பின் அப்துல்லசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டிய 5 பக்கங்களை கொண்டது. காபாவுடன் ஒற்றுமை தோன்றாமல் இருக்க அவர் அதை 5 பக்கங்களாக்கினார். இந்த 5 பக்க சுவர்களுக்கு சுற்றி மற்றொரு 5 பக்க வளையம் உள்ளது. அது ஒரு பெரிய திரைச்சீலையால் மூடப்பட்டுள்ளது. இந்த சுவர்களில் ஒன்றிலும் கதவுகள் இல்லை. அதாவது யாரும் உள்ளே நுழைய முடியாது. செச்சன் அதிபரின் வைரல் வீடியோவில் கண்டது போல நபியின் கப்ரிடத்தை பார்க்கும்பவர்கள் 5 பக்க சுவர்களை மூடும் திரைச்சீலை வரை மட்டுமே செல்ல முடியும். பார்வையாளர்கள் சலாம் சொல்ல நபியின் கப்ரின் தங்க கிரில்களுக்கு முன்பு நிற்கும் போது கப்ரின் சுவர்களில் தொங்கும் திரைச்சீலை மட்டுமே அவர்களுக்கு தெரியும். நன்சலாம் செலுத்தும் பார்வையாளர்களுக்கும் நபியின் மற்றும் அவரது தோழர்களின் அனுக்கிரகமுள்ள கப்றுகளுக்கும் இடையே சில வாரங்கள் தூரம் மட்டுமே உள்ளது. ஆனால் இந்த சில வாரங்களுக்குள் ஏறக்குறைய 4 சுவர்கள் உள்ளன. முதலாவது தங்க கிரில்களுடன் கூடிய சுவர், பின்னர் 5 பக்க சுவர், அதற்கு பிறகு மற்றொரு 5 பக்க சுவர், இறுதியாக நபியின் வீட்டின் உண்மையான சுவர். அங்குதான் அவரது கப்ரு உள்ளது. கடந்த 13 நூற்றாண்டுகளில் 2 சந்தர்ப்பங்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த சுவர்களுக்கு அப்பால் நுழைய முடியவில்லை. ஒன்று, உமர் பின் அப்துல் அசீஸின் காலத்தில் அவரது ஊழியர் நுழைந்தார்.
இரண்டாவது ஹிஜ்ரி 881 பிரபல வரலாற்றாசிரியர் அல் சமூதி நுழைந்ததாக கூறுகிறார். நனூருத்தீன் சின்கியின் ஆட்சியில் சில யூதர்கள் நபியின் உடலை திருடத் துணை கட்டினர் போது ஒரு ஈய சுவர் கட்டப்பட்டது. ஆனால் இந்த சுவர் பூமிக்கடியில் இருந்தது, கப்ருக்கு சுற்றில்லை. இருந்தாலும் அப்போதும் யாராவது கப்ரை நேரடியாக பார்த்ததாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹிஜ்ரி 91 முதல் 881 வரை ஏறக்குறைய 8 நூற்றாண்டுகள் யாரும் நபியின் கப்ரை பார்க்க முடியவில்லை. இதற்கு பிறகு ஹிஜ்ரி 881 ஷூல் கப்ரின் சுவர்களுக்கு சேதம் ஏற்பட்டதால் அவை மீண்டும் கட்டப்பட்டன. அக்காலத்தில் மதீனாவில் இருந்த அல் சமூதி மறுசீரமைப்பில் பங்கேற்றார். அவர் எழுதுகிறார், ஹிஜ்ரி 881 ஷாபான் 14 5 சுவர்களும் முழுமையாக இடிக்கப்பட்டன. அப்போது உள் சுவர்களில் விரிசல்கள் கண்டறியப்பட்டன. எனவே அவையும் இடிக்கப்பட்டன. அவர் கூறுகிறார், முதல் முறையாக நான் அந்த புனிதமான கப்ரை பார்த்தேன். எனக்கு நுழைய என் வாழ்வில் முன்பு அனுபவிக்காத ஒரு வாசனையை அங்கு உணர்ந்தேன். நான் நபியிடமும் அவரது 2 தோழர்களிடமும் மரியாதையுடன் சலாம் சொன்னேன். கப்ரு சதுர வடிவில் இருந்த துகாபாவின் சுவர்கள் போல கருப்பு கற்களால் 4 சுவர்கள் இருந்தன. இந்த சுவர்களில் ஒன்றிலும் கதவுகள் இல்லை. என் முழு கவனமும் அந்த 3 கப்றுகளில் இருந்தது. ஒரு கணமும் வீணாக்க விரும்பவில்லை. 3 கப்றுகளும் பூமியுடன் ஏறக்குறைய சமமாக இருந்தன. ஒரு இடத்தில் மட்டும் சற்று உயர்ந்திருந்தது. ஒருவேளை அது உமரின் கப்ராக இருக்கலாம். சாதாரண மண் கப்றுகளுக்கு மேல் விரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு பிறகு 5 நூற்றாண்டுகள் கழிந்தன. அதற்கு பிறகு யாரும் அந்த சுவர்களுக்குள் நுழைந்ததில்லை. நபியின் கப்ரின் தளம் மஸ்ஜிதுன் நபவியின் தளத்திலிருந்து ஏறக்குறைய 60 சென்டிமீட்டர் கீழே சிவப்பு மணலால் ஆனது என்று அல் சமூதி விவரிக்கிறார். உண்மையான கூரைக்கு பதிலாக மரப்பணியால் ஒரு கூரை அமைக்கப்பட்டது. இந்த மரக்கூரைக்கு மேல் 8 மீட்டர் உயரமுள்ள ஒரு சிறிய குப்பை கட்டப்பட்டது. அது இன்றும் பச்சை குப்பைக்கு கீழே உள்ளது. நல் சமூதி ஹிஜ்ரி 911 இல் இறந்தார். ஹிஜ்ரி 881 முதல் 5½ நூற்றாண்டுகளுக்கு மேலாக யாரும் நபியின் கப்ரை பார்க்க முடியவில்லை. இவை அனைத்தையும் கேட்ட பிறகு ஒரு சாதாரண முஸ்லிம் சிந்திக்கலாம், இது ஏன் இந்த தடைகளும் சுவர்களும் நீக்கி அனைத்து முஸ்லிம்களுக்கும் நபியின் கப்ரை திறந்து கொடுக்கக்கூடாது என்பதில் இது நபியின் சொந்த விருப்பம். அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார், அல்லாஹ்வே என் கப்ரை ஒரு வழிபாட்டு இடமாக்காதே. இது அவர் அல்லாஹ்விடம் கேட்டது, அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஏன் அப்படி? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் நபிமார்களின் கப்றுகளை வழிபாட்டு இடங்களாக்கியது போல முஸ்லிம்கள் நபியின் கப்ரை வழிபாட்டு இடமாக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹு நமக்கு விஷயங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.